கரூர் விவகாரத்துல 35 குற்றவாளிகள். எக்ஸ்க்ளூசிவா சொல்றேன். A1 செந்தில் பாலாஜி, A2 அசோக்ல தொடங்கி சில காவல்துறை உயர் அதிகாரிகள் வரை, சில வருவாய்த்துறை அதிகாரிகள் வரை குற்றவாளிகள். செருப்பு வீசியவர்கள், பொய் சாட்சி சொன்னவர்கள், மருத்துவர்கள், ஆம்புலன்ஸ் ஊழியர்கள், ஆம்புலன்ஸை அந்த இடத்துக்கு அரேஞ்ச் பண்ணவங்க, இப்படி 35 பேர் குற்றவாளிகள் அப்படின்னு தீர்மானத்துக்கு கிட்டத்தட்ட சிபிஐ அப்படிங்கிறது வந்திருக்கு. அந்த அடிப்படையில விஜய் அவர்கள் கொடுத்த ஆதாரங்கள் எல்லாமே கிராஸ் செக் பண்ணப்பட்டிருக்கு. சில ஐடிபிஆர் ரிப்போர்ட் எடுக்கப்பட்டிருக்கு. காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் செந்தில் பாலாஜிக்கு ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. பட் அந்த நிமிடத்துக்கு நிமிடம் என்ன நடக்குதுன்னு, பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்னு பாட்டு பாடின வரைக்கும் செந்தில் பாலாஜிக்கு லைவ் அப்டேட்டுங்கிறது போய்கிட்டே இருந்திருக்கு. அப்படிங்கிறதுக்கு உண்டான அத்தனை ஆதாரங்களும் எடுக்கப்பட்டிருக்கு. செந்தில் பாலாஜி அமைச்சர் கூட கிடையாது, ஒரு எம்எல்ஏ. கோர்ட் கழுவி ஊத்தி அமைச்சர் பதவியை ராஜினாமா ஜெயிலுக்கு போறியான்னு சொல்லி நீதிமன்றத்தால் விரட்டி அடிக்கப்பட்ட, பதவி பறிக்கப்பட்ட ஒரு அமைச்சர். அவருக்கு ரிப்போர்ட் பண்றது உங்களுக்கு டியூட்டியா? இதுதான் சிபிஐ கேக்குது, நான் கேட்கல. யாருப்பா செந்தில் பாலாஜி? திமுக மாவட்ட செயலாளர்னா அரசு அதிகாரிகள், அவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுவீங்களா? உன் உயர் அதிகாரிக்கு நீ ரிப்போர்ட் பண்ணும், இல்ல சிஎம்க்கு ரிப்போர்ட் பண்ணிருக்கலாம். செந்தில் பாலாஜிக்கு ரிப்போர்ட் பண்ற? செந்தில் பாலாஜி கரூருக்கு சிஎம். செந்தில் பாலாஜி கரூரில் அதிகார தோரணையில் ஆட்டம் போடுவதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு அதிமுகவுல செந்தில் பாலாஜி இருந்தப்ப இதே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினார். அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் ஞாபகப்படுத்த விரும்புறேன். இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. அந்த அடிப்படையில தான் செந்தில் பாலாஜிக்கு ரிப்போர்ட் கொடுத்தது யாரு, அசோக்கு ரிப்போர்ட் கொடுத்தது யாரு, அசோக்கோட போன் கால் ரிப்போர்ட், செந்தில் பாலாஜியோட ரிப்போர்ட், அதிகாரிகளோட ரிப்போர்ட், ஆம்புலன்ஸுக்கு யாரு கால் பண்ணா, காவல்துறையினருடைய பங்கு என்ன, எதனால அங்க சரியான பாதுகாப்பு வழங்கப்படல, முன்னுக்கு பின் முரணா நடந்திருக்கு, போஸ்ட்மார்டம் உடனுக்குடன் செய்யப்பட்டிருக்கு, இறந்தவர்கள் குடும்பத்தினர் உடனடியாக அடக்கம் செய்யணும் அப்படின்னு மிரட்டப்பட்டிருக்கிறார்கள். இத்தனையும் சிபிஐ கண்டுபிடிச்சிருக்கு. இது எல்லாம் முடிஞ்சு இன்னைக்கு ஒரு முக்கிய அப்டேட் அப்படின்னா 19ஆம் தேதி விஜய் அவர்களுக்கு சம்மன் கொடுத்திருக்காங்க, மறுபடியும் சிபிஐல ஆஜராக சொல்லி. அநேகமா 19ஆம் தேதி விஜய் அவர்கள்ட்ட செய்யக்கூடிய விசாரணையோட இறுதி கட்டம் அப்படிங்கிறது முடிஞ்சிடும். அதன் பிறகு சார்ஜ் ஷீட் போடப்படும். இதற்கிடையில காங்கிரஸ் விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இன்னும் சில பேர் பிஜேபி விஜய் மிரட்டி கூட்டணி கூப்பிடுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த ஒருத்தரை மிரட்டி எல்லாம் கூட்டணி கூப்பிட முடியாது. கூப்பிட்டாலும் தொண்டர்கள் அதை ஏத்துக்க மாட்டாங்க. அப்படிங்கறதுல நான் ரொம்ப உடன்பாடு உள்ள ஒருத்தரை எப்படி சொல்றது, நான் அப்புறம் பச்சையா வேணாம், இந்த இதுக்கு நம்ம உதாரணம் சொல்லக்கூடாது. இணங்காத பெண்ணை இழுத்தா கை, அதாவது இந்த நம்ம காமெடியா சொல்லிட்டு போயிடலாம், கண்ணடிச்சா வராத கையை பிடிச்சி இழுத்தா மட்டும் வந்துடவா போறா அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அதனால நீங்க மிரட்டி உருட்டி பயமுறுத்தி கண்டிஷன் போட்டெல்லாம் கூட்டணி வச்சா அந்த எதிர்வினை பேக் ஃபயர் அப்படிங்கறதா தொண்டர்கள் மத்தியில் ஆகும். அதனால பிஜேபி மாதிரி அரசியல்ல கரகண்ட கட்சி அப்படியான முடிவுகள் எடுக்காது. சில பல ஆஃபர்கள் வேணா கொடுக்கப்படலாம். பட் இந்த நொடி வரை அப்படி எதுவும் இல்லை. சில கட்ட முன்னேற்றம் அப்படிங்கிறது எங்கேயோ நடந்திருக்கு. அந்த அடிப்படையில தான் நாளைக்கு ஜனநாயகன் வெளிவரத்துக்கான வாய்ப்பு, பிரதமர் மோடி சென்னைக்கு புரோகிராம மாத்தின வாய்ப்பு எல்லாமே நடந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். பட் இது சோர்ஸின் அடிப்படையில சொல்லல, என்னோட யூகத்தின் அடிப்படையில தான் சொல்றேன். பாப்போம் நம்மளோட யூகம், என்னோடைய யூகம் பலிக்குதா, நிறைவேறுதா, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து சுவாரஸ்யமான நிகழ்வுகள் அரசியல்ல இந்த பொங்கல் விடுமுறை 2-3 நாளைக்கு பிறகு காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு 8 அமைச்சர்கள் சிறைக்கும் போக போறாங்க. இது எல்லாத்தையும் டீட்டெயிலா நாம தொடர்ந்து பேசுவோம்.